இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் குறித்து தற்போது செய்தி ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் இப்போ வந்து செய்தித்தாளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சென்னை 8 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு 2025 மெஷர்மெண்ட்டு அறிவிக்கை எண் 2/2025 வெளியிடப்பட்ட தேதி பார்த்தீங்கன்னா 21/8/2025 கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு 2025க்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணைய வழி விண்ணப்பங்களை ஆன்லைன் அப்ளிகேஷன் வரவேற்கிறதுன்னு சொல்லி மெஷர்மெண்ட்டு ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 18,600லேருந்து 67,100 ரூபாய் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அறிவிக்கை தேதி பார்த்தீங்கன்னா 21/8/2025. இணைய வழி விண்ணப்பம் துவங்கும் தேதி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாத டேட் பார்த்தீங்கன்னா 22/8/2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 21/8/2025. இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பித்த பின் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி வந்து 25/9/2025. எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி வந்து 9/11/2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 3,644 + 21 வேகன்சி இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. துறை பார்த்தீங்கன்னா காவல்துறை, 2ஆம் நிலை காவலர் துறையில் 2,833 வேகன்சி இருக்குதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை 2ஆம் நிலை காவலர் வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 180 இருக்குது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் வேகன்சி 631 இருக்குது. பழங்குடியினர் பற்றாக்குறை காலி பணியிடங்கள் விவரம் விரிவான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிறப்பு ஒதுக்கீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு சார்ந்துள்ள வாரிசுகளுக்கானது வந்து 2ஆம் நிலை காவலரில் 10%, 2ஆம் நிலை சிறை காவலரில் 10%, தீயணைப்பாளர் 10%, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கான வேகன்சி வந்து 2ஆம் நிலை காவலரில் 7%, சிறை காவலருக்கு வந்து 10%, தீயணைப்பாளரில் 10% கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எல்லாத்துக்குமே வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதைகளுக்கு 2ஆம் நிலை காவலர், சிறை காவலருக்கு 3% இருக்குது. தீயணைப்பாளருக்கு இது வேகன்சி கிடையாது. தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான வேகன்சி 20% இதை ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வகுப்பு வாரி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா தற்போதைய விகிதங்களின்படி வகுப்பு வாரி இட ஒதுக்கீட்டின் சதவீதம் அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும். பல்வேறு பிரிவுகளை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீட்டு விவரங்களை விரிவான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, அதற்கு இணையான கல்வி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 1/7/2025 படி 18 வயது நிறைவடைந்தவராகவும் 26 வயது நிறைவடையாதவராகவும் இருத்தல் வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வந்து கம்யூனிட்டி வைஸாக சேஞ்ச் ஆகும். அது நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக வெளியிடும் போது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுதான் தற்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.